ஒய் டென்டல் அண்ட் இஎன்டி? அனாட்டமிக்கலாவே பார்த்தீங்கன்னா வாய் பல் சம்மந்தப்பட்ட பகுதி வந்துட்டு காது வலி வருதுல்ல. காது வலி என்னென்ன காரணத்தினால வரலாம்? ஒரு இஎன்டி ஓபியில் காமனாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பேஷண்ட்ஸில் இயர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடியது. இயர்பட் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா? இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, அந்த பட்ஸ்லேயே மென்ஷன் ஆகிருக்கிறது நிறைய பேர் படிக்கிறது இல்லை. இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும்? புரட்டை விட்டு தூங்குறது நல்ல தூக்கமா இல்லையா? அது வந்துட்டு அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஜென்ரலாக ஒரு காமன் பப்ளிக் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ரஷ் வாங்கும் போதோ ஒரு பேஸ்ட் வாங்கும் போதோ என்ன வகையான இதை வாங்கினா பெட்டர்? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ப்ரஷ் பண்ணாதான் க்ளீனான எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு வணக்கம், டாக்டர் ஆர் ஹரிபிரசாத், இஎன்டி சர்ஜன். என் கூட இன்னைக்கு டாக்டர் பாலாஜி மகாலிங்கம், மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் வந்திருக்காரு. வணக்கம் சார். இன்னைக்கு டென்டலுக்கும் இஎன்டிக்கும் இருக்கக்கூடிய காமன் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒய் டென்டல் அண்ட் இஎன்டி? அனாட்டமிக்கலாவே பார்த்தீங்கன்னா வாய் பல் சம்மந்தப்பட்ட பகுதி வந்துட்டு தொண்டைக்கு முன்னாடியும் மேலே இருக்கிற மேக்ஸிலரி சைனஸ் மூக்கு பகுதிக்கு பக்கத்துலையும் இருக்கிறதுனால, அதே மாதிரி தாடை பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடையோட ஜாயிண்ட் வந்துட்டு காதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அனாட்டமிக்கலாவே ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உண்டு. ஸோ அதனால நிறைய பிரச்சனைகள் காமனாக ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்ந்தே வரும். இது அதுவாக மிமிக் ஆகும். இஎன்டி ப்ராப்ளம் டென்டல் பெயினாக மிமிக் ஆகும். டென்டல் இந்த வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நடுப்புற இஎன்டி இருக்கும். ஸோ டென்டலும் இஎன்டியும் இணைப்பிரியாத ஒரு விஷயமா இருக்கும்னு கண்டிப்பாக. ஸோ கோயிங் டு சப்ஜெக்ட், எனி கைண்ட் ஆஃப் டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் சைனசைட்டிஸ் காஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரு காமனான ஒரு கருத்து இருக்கு. அதை பற்றி உங்களோட டேக் என்ன? இப்போ நிறைய டைம் பர்டிகுலராக பின்னாடி மேலே இருக்கிற கடவாப்பல் இருக்கு பார்த்தீங்களா, அதோட வேறு அது வந்து சைனஸ்குள்ளார துருத்திக்கிட்டே இருக்கும். சில டைம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். பர்டிகுலராக மேக்ஸிலரி மோலார்ஸ்ன்னு சொல்கிற கடவாப்பற்கள் அது வந்து சைனஸ்குள்ளார இருக்கும். ஸோ எனி இன்ஃபெக்ஷன் இந்த மேக்ஸிலரி மோலார், ஒரு சொத்தையினால் வர இன்ஃபெக்ஷன் வந்து எப்பொழுதுமே வேர் நுனிக்கு தான் போகும். அந்த வேர் நுனி வந்துட்டு சைனஸ்க்கு லைனிங்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்து சைனஸ் லைனிங்கை போய் அஃபெக்ட் பண்ணும். சைனஸ் லைனிங்கிறது வந்துட்டு மேக்ஸிலரி சைனஸோட லைனிங். அந்த லைனிங் அஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அந்த லைனிங்கை திக்கன் பண்ணும். திக்கன் பண்ணி அங்கே இருக்கிற சைனஸை வந்துட்டு அடைக்க வைக்கும். சரிங்களா? இன்ஃபேக்ட் சைனசைட்டிஸை பற்றி நீங்கள் இன்னும் கிளியராக சொல்ல முடியும். மேக்ஸிலரி சைனசைட்டிஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டென்டல் இன்ஃபெக்ஷனால் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகக்கூடிய பக்கத்தில் இருக்க சைனஸ் வந்து மேக்ஸிலரி சைனஸ் தான். முகத்தில் வந்து 4 விதமான சைனஸஸ் இருக்குது. ஒரு மேக்ஸிலரி சைனஸ், இன்னொன்று எத்மாய்ட் சைனஸ், தலைக்கு நெத்தியில் இருக்கிறது ஃப்ராண்டல் சைனஸ், அண்ட் மூலப்பகுதிக்கு அடிவாரம் இருக்கிறது ஸ்பினாய்ட் சைனஸ். சைனஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு காற்று பை தான் சைனஸ். ஒரு பலூனுக்குள்ள காற்று இருக்கும்போது எப்படி லைட்டாக ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி ஸ்கல்லை லைட் வெயிட்டடாக வைக்கிறதுக்கான ஒரு ஏர் பாக்கெட்ஸாக வடிவமைக்கப்பட்டது தான் இந்த சைனஸஸ் எல்லாம். இந்த மாதிரி சைனஸஸில் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னாலேயோ ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னாலேயோ ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஏற்படுறதுனாலையோ உள்ள இருக்கக்கூடிய மியூகோசல் திக்னிங்னாலேயோ அந்த ஏர் பாக்கெட் நிரம்பும் போது ஆட்டோமேட்டிக்கலாக அதே பலூனுக்குள்ள தண்ணி ஊற்றும் போது எப்படி ஹெவியாக ஃபீல் ஆகுதோ நம்ம ஸ்கல்லும் ஃபீல் ஆகும். இதை வச்சு தான் சைனசைட்டிஸையும் நம்ம ஹெட்ஏக்கையும் ரிலேட் பண்ணுறோம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் சைனஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அந்த சைனஸ் ரிலேட்டட் வலியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மோஸ்ட் காமனாக எல்லா சைனஸ் ஹெட்ஏக்ஸுமே தலை பாரமாக கனமாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸாக தான் ப்ரெசென்ட் ஆகும். அதோட அசோசியேட்டடாக மற்ற சிம்டம்ஸ் இருந்தாலும் கண்ணில் நீர் வடிகிறது, தும்மல், மூக்கடைப்பு, இந்த மாதிரி அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய ஃபேஷியல் பெயின்ஸ் இதெல்லாம் வரும்போது நம்ம மற்ற சிம்டம்ஸோட இதை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சைனசைட்டிஸ் பற்றி பேசுனீங்க. சைனஸில் வர தலைவலிக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்? என்ன காமனாக வந்துட்டு எப்படிலாம் அது சைனஸ் தலைவலின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சைனஸ்ங்கிறது ஒரு ஏர்ஃபில் பாக்கெட். இந்த ஏர்ஃபில் பாக்கெட்டில் வந்து நார்மலாக காற்று இருக்கும்போது ஸ்கல்ல வெயிட்லெஸ்ஸாக வச்சிருக்கும். பட் அதே சமயம் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியாவோ ஃபங்கலாவோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அதுக்குள்ளார ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன்ஸ் ஏற்படுது. இந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் அக்குமுலேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அந்த இடத்துல ஹெவியாக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சைனஸ் ஹெட்டேக் காமனாக தலை பாரமாக கனமாக தான் ப்ரெசென்ட் ஆவாங்க. இதோட அசோசியேட்டடாக சைனசைட்டிஸ் ரிலேட்டடாக மூக்கடைப்பு வரலாம், மூக்குலேருந்து தண்ணி வரலாம், மூக்குலேருந்து டிஸ்சார்ஜ் மாதிரியும் திக் டிஸ்சார்ஜ், பொருள் டிஸ்சார்ஜாகவும் இன்ஃபெக்டிவாக இருக்கும்போது மாறலாம். இதெல்லாம் வெவ்வேறு பரிமாணங்களில் வரக்கூடிய சிம்டம்ஸ். காது வலி வருதுல்ல, காது வலி என்னென்ன காரணத்தினால வரலாம்? காது வலி ரிலேட்டடா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு இஎன்டி ஓபியில் காமனாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பேஷண்ட்ஸில் இயர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடியது. காதை பொறுத்த மட்டும் ரொம்ப காமனஸ்ட்டாக காதில் சீல் வடிதல், காதில் பெயின் இருக்கிறதுனால காது கேட்குற திறன் கம்மியாக இருக்கிறது மாதிரி காமனஸ் சிம்டம்ஸ் நிறையா இருக்குது. இப்போ அதில் காது வலியை பொறுத்த மட்டும்
நிறைய காரணங்கள்னால வரலாம். காதுல ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ், காதுக்குள்ளேயே வேக்ஸ் அக்குமுலேஷன் இருக்கு. காதுல நார்மலா சுரக்கிற விஷயம் தான் இந்த வேக்ஸ் செருமன் சொல்லி சொல்றது. பட் சில அப்நார்மல் கண்டிஷன்ஸ்ல அது ஹைப்பர் செக்ரீட் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல காதுல உள்ள போய் அதை அடைச்சிக்கும். அது கெட்டியமா இருக்கிறதுனால உராய்வு தன்மையில காதுல வலி வரலாம். ஸோ இது மட்டும் இல்லாம காது 3ஆ பிரிக்கப்படுது. வெளிக்காது, நடுக்காது, உள்காது. இந்த வெளிக்காதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் இப்ப நான் சொல்லிடுறேன். இது இல்லாம நடுக்காதுல ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ்னால காதுல சீழ்வடிதல், இந்த மாதிரி இதான் காமனஸ்டா நாங்க காது மூக்கு தொண்டை பிரிவுல ஏற்படுற இந்த காது பிரிவுல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இப்போ நீங்க வேக்ஸ் பத்தி சொன்னீங்க. எல்லார் வீட்லயும் காமனா வந்துட்டு இயர்பட்ஸ் இருக்கும். ரெகுலரா கிராசரி ஐட்டம்ல வந்துட்டு அவங்க வாங்குறது வந்துட்டு இயர்பட்ஸ் உண்டு. இயர்பட் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா? அத ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா வந்து இதுவும் வந்து நாங்க ரொம்ப ரொம்ப காமனா ஓபிடில ஃபேஸ் பண்ணக்கூடிய டே இன் டே அவுட் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். காது பட்ஸ் யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப காமனஸ்ட் விஷயம். நீங்க சொன்ன மாதிரி எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல மளிகை லிஸ்ட்ல முதல் ஜாமானாவே பட்ஸ் தான் இப்போ வந்து இடம் பிடிச்சிருது. ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா 1 or 2 பேக்கெட்ஸ் ஆஃப் பட்ஸ் இருக்கும். இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, அந்த பட்ஸ்லயே மென்ஷன் ஆயிருக்கிறத நிறைய பேர் படிக்கிறது இல்லை. நம்ம என்னைக்குமே அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்திருந்தா நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதுலயே டிஸ்க்ளைமர்லயே டு நாட் யூஸ் தீஸ் இன்சைட் தி இயர் கெனால் ஆர் நோஸ் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. அதாவது காது உள்ளறையோ இல்லை மூக்குலையோ இதை விட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். எப்படி இது வழக்கத்துக்கு வந்தது அப்படிங்கிறது தெரியல. இன்ஃபேக்ட் இயர் பட்ஸ் யூசேஜ்னால வரக்கூடிய அசோசியேட் ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே அந்த வேக்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேக்ஸ் எடுக்கிறதுக்கான காமனஸ்ட் யூஸாக தான் ரீசனாக அவங்க எல்லாருமே நம்ம கிட்ட சொல்றது. பட் அந்த காதோட சுற்றளவு, உள் கெனாலோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தேன் சென்டிமீட்டர் தான். ஒரு 0.5 மில்லிமீட்டர்ல 0.9 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கக்கூடிய ஒரு கேவிட்டி. அதில் இந்த வேக்ஸ் ஆனது அடைப்படும் போது நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுவே ஒரு 0.5 சென்டிமீட்டர் மேல இருக்கும். இது எந்த வகையிலும் போய் உள்ள இருந்து வெளியில எடுத்துட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல. மேலும் இதை உள்ள புஷ் பண்றதுக்கோ டேமேஜ் பண்றதுக்கோ தான் இது மேஜரா வந்து வழிவகுத்து கொடுக்குது. இதையும் நிறைய பேர் வந்து பட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் டாக்டர், ஆனா என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு அப்ப திரும்ப கேட்டா காதுல பின்ன போட்டு குடைவேன், ஊக்க போட்டு குடைவேன், இன்னும் ஒரு சில பேர் தான் கோழி ரெக்கையை போட்டு குடைவேன். இந்த மாதிரி வகை வகையா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பட் எனி கைண்ட் ஆஃப் பிராக்டிசஸ், காதுல உட்கார்ந்து கொண்டு ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்சஸ் போட்டா அது ரிலேட்டடா காது வலி ஏற்படலாம், காதுல சீல் வரலாம், காதுக்குள்ள இருக்கிற ஜவ்வே டேமேஜ் ஆகி காது கேட்கிற திறனே பாதிக்கப்படலாங்கிறது ஒவ்வொரு தடவையும் இன்ஃபேக்ட் பல இடத்துலையும் நம்ம பப்ளிசிட் பண்ணி இதை வந்து பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இதில் வேர்ஸ்ட் கண்டிஷனாக ஒரு சில டைம் ரொம்ப சுகர் பேஷண்ட்ஸ், இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் இந்த காது தோலானது ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால அது ஏற்படுற இன்ஃபெக்ஷன் டேரெக்டாக எலும்பு பகுதி வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மூளைப்பகுதி வரைக்கும் அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது உயிரிழப்புக்கோ மற்ற விதமான டேஞ்சரஸ் இதுக்கோ நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ இதை அட்வைஸ் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது. இப்போ நீங்க சொல்றது வெளிக்காது வெளிப்புறத்தை மட்டும் யூஸ் பண்ற கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை வச்சு உள்ளார இயர் இன்னர் சைட் ஆஃப் த இயரை கிளீன் பண்ணக்கூடாது. கண்டிப்பா. இப்போ இது மட்டும் இல்லாம காது வலி சம்பந்தமா இப்போ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். காது வலிக்கு இப்போ காதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் காதுல இல்லாத பிரச்சனைனாலும் காது வலி வரும் இல்லையா? அதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு ரெஃபர்ட் ஓட்டாலஜியான்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அல்சர் பெயின் இருக்கும், நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போது தாடை, மேல் தாடை, டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்டுன்னு மேல் தாடையும் கீழ் தாடையும் ஒன்று சேர்ற இடம் பேர் வந்து டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட். அது ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறதுனாலையும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஞானப்பல்னு சொல்லுவாங்க, விஸ்டம் டூத், இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இதில் இருக்கிற வலி கூட நம்மளுக்கு காது வலி மாதிரி கேட்கும், ஃபீல் ஆகும். சரிங்களா? டிஎம் ஜாயிண்ட், டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்டுங்கிறது கீழ்த்தாடை மேலே இருக்கிற தாடை கூட சேர்ந்து ஒரு ஜாயிண்டாக உருவாக்குது. அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து நடுப்புறம் வந்துட்டு ஒரு கேப்சியூல்னு ஒரு இன்டர் ஆர்டிகுலர் ஸ்பேஸ்குள்ளே இருக்கும். சரிங்களா? அதில் இருக்கிற ப்ராப்ளம்னால இந்த பெயின் வரலாம். சரிங்களா? இந்த பெயின் அப்படியே காதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால இந்த ஜாயிண்ட்டு நம்ம காது பெயின் மாதிரி தோணும். அதேமாதிரி விஸ்டம் டூத் வந்து கிராஸாக முளைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற பல்ல போய் குத்திக்கிட்டு ஈரு அது ரிலேட்டட் இருக்க மசில்ஸ்லாம் குத்திட்டு இருக்கிறதுனால அந்த பெயினுமே வந்துட்டு காது வலி மாதிரி நம்மளுக்கு தோணலாம். அது தவிர ஜென்ரலாக கம் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன், அதுவும் இயர் பெயின் மாதிரி தெரியலாம். அதேமாதிரி டென்டல் பெயின், நம்ம பல் சொத்தையினால ஏற்படுற வலியும் காது ரிலேட்டட் வலி மாதிரி இருக்கலாம். ஸோ உங்கள் சம்மந்தமாக இயர் இல்லை ஒன்றும் இன்ஃபெக்ஷன் இல்லை, இயர் க்ளீனாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டென்டல் எவாலுவேஷனும் பண்ணிக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு டென்டல் காசும் வந்துட்டு இயர் பெயினாக கொடுக்கும்.
அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இயர் சிம்டம்ஸில் வரும்போது அப்நார்மல் சவுண்ட்ஸ், கிளிக்கிங் சவுண்ட்ஸ் மாதிரிலாம் கேட்கக்கூடிய தன்மையில் ஒரு சில பேஷண்ட்ஸ் வருவாங்க. வேற விதமான பெயின் எதுவுமே இருக்காது. வாய் திறந்து மூடும் போது எனக்கு காதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதான் நான் சொன்னேன், இப்போ வந்துட்டு இந்த டெம்பரோமேண்டுலர் ஜாயிண்ட் வந்துட்டு நடுப்புற கேப்சியூல்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அது நம்ம வாய் திறக்கும் போதும் மூடும் போதும் ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் உறையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு அதில் ஒரு ஓட்டை விடுறதுனாலையோ அந்த பொசிஷனில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுனாலோ எலும்பு உராயும் போது வர்ற சவுண்டு தான் அந்த கிளிக்கிங் சவுண்டு சரிங்களா. டிப்பிக்கலாக வாய் திறக்கும் போது மூடும் போதும் வரும். அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எ மேஜர் ப்ராப்ளம், டெம்பரோமேண்டுலர் டிசார்டர்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது நிறைய காசஸ்னால அது நடக்கும். ஒரு சின்ன வயசில் ஏற்பட்ட அடியோ, இல்லை வந்துட்டு பற்கள் வந்து மின்னும் பின்னுமா இருக்கிறதுனாலையோ, இல்லை வந்துட்டு அதிகமாக ஏதாவது கடிச்சு ஏதாவது அங்கே இன்ஜரி ஆயிருந்திருக்கலாம். ஸோ அது என்ன காசுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஒரு ஸ்ப்ளிண்ட், அதாவது ஒரு ரப்பர் மாதிரி ஒரு பல்லில் போட்டு அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணலாம். இல்லாட்டி சில டைம் கிராஸாக முளைச்சிருக்கிற விஸ்டம் டூத்னாலையும் இந்த இஷ்யூ வரும் சரிங்களா. பர்டிகுலராக மேலே இருக்கிற விஸ்டம் டூத் கிராஸாக முளைக்கும் போது அது வாய் திறந்து மூடுறப்போ அந்த தாடையை வந்துட்டு அது இடிக்கிறதுனால லாங் டேர்மில் இடிச்சு அந்த ஜாயிண்ட் வந்துட்டு அதுக்கு அகாமடேட் பண்ணுற மாதிரி வாயை திறந்து மூடும். அப்பையும் வந்து இந்த ஆர்டிகுலர் டிஸ்க்லேயோ இல்லை கேப்சியூல்லையோ இல்லை அந்த இருக்கிற மசில்ஸ்லேயோ நம்மளுக்கு பிரச்சனை வரும் சரிங்களா. ஸோ என்ன காரணங்கிறத எவாலுவேட் பண்ணிவிட்டு அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். நீங்கள் இப்போ கிளிக்கிங் சவுண்டை பற்றி சொன்னீங்க. நிறைய பேர் அந்த கொயின்னு சவுண்டு வருதுன்னு சொல்லுவாங்க, டினிட்டஸ்ன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமாக எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா. டினிட்டஸ் அப்படிங்கிறது ஒரு காமனஸ்ட் இயர் சிம்டம் தான். யூஸ்வலா இது ஒரு காதுல இரைச்சல் மாதிரியோ காதுல கொசு சுத்துற மாதிரியோ பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு சிம்டமா இருக்கும். இந்த சிம்டம் பெரும்பாலும் வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் வந்து நம்ம நிறைய பார்ப்போம். ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள். காரணம் மேஜரா நரம்பு ரிலேட்டடா இருக்கக்கூடிய லாசஸ் இருக்கும்போது நம்ம நரம்புல ஏற்படுற ஒரு மிஸ்ஃபயரிங், அது வரைக்கும் நார்மலா கேட்டுட்டு இருந்த ஒரு காது பிரெயினுக்கு போயிட்டு இருந்த ஒரு சிக்னல்ஸ்ல ஏற்படுற ஒரு மாற்றங்கள்னால ஒரு அப்நார்மாலிட்டி கிரியேட் ஆகுது. ஒரு மிஸ்ஃபயரிங்ன்றதுனால அது ரிலேட்டடா ஏற்படுற ஒரு சத்தம் அப்நார்மல் சவுண்ட் தான். சப்ஜெக்டிவா அவங்களுக்கு கேட்கறதானே தவிர அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வேற எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாது. இந்த சத்தத்தை பொறுத்து மட்டும் மேக்சிமம் அமைதியான சிச்சுவேஷன் சூழல்ல தான் ரொம்ப நிறைய கேட்கும். இது நரம்பு மூலியமா இருக்கிற லாசஸ் இந்த மாதிரி இருக்கலாம். பட் இது இல்லாம இருக்கக்கூடிய காரணங்கள் காதுல சம்டைம்ஸ் காது ஜவ்வுல ஓட்டை இருக்கிறதுனாலயோ, காதுல நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேக்ஸ் இருக்கிறதுனாலயோ கூட இருக்கலாம். காது ஜவ் ஓட்டையோ வேக்ஸோ இது ரிலேட்டடா இருக்கும்போது அந்த சத்தங்களை நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காது ஜவ்வுக்கான ட்ரீட்மெண்ட், வேக்ஸை கிளீன் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டாலே அந்த சத்தங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த நரம்பு ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும்பொழுது அதை முடிஞ்ச அளவு அந்த சத்தத்துல இருந்து நம்மளோட கவனத்தை திசை திருப்புறது மூலியமா மட்டும்தான் அந்த டினிட்டஸை நம்ம குணப்படுத்த முடியும். டினிட்டஸை குணப்படுத்துறதுங்கிறத விட அதை மறக்கடிக்கிறது தான் இதுல முக்கியமான விஷயமா இருக்குமே தவிர டினிட்டஸை இல்லாம பண்றது அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு தான் நிறைய மாஸ்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மியூசிக் தெரபிஸ்லாம் சம்டைம்ஸ் நம்ம அட்வைஸ் பண்றோம். மோஸ்டா இந்த சிம்டம் நைட் டைம்ஸ்ல தான் நிறைய இருக்கும். அந்த டைம்ல தான் ரொம்ப அமைதியான சூழல் நிலவும். ஸோ பேஷண்ட்ஸ் முடிஞ்ச அளவு ஏதாவது ஃபேனை சத்தமா வச்சுக்கிறதுக்கோ இல்லை சைட்ல டிரான்சிஸ்டர் மாதிரி சாங்ஸ் ஏதாவது கேட்டுட்டு படுக்கிறதுக்கோலாம் அட்வைஸ் பண்றோம். அந்த மாதிரி டைம்ஸ்ல இந்த மியூசிக் தெரப்பியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் அது ஒன்றும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பட் கண்டிப்பா அதுக்கான ஒரு சின்ன எஃபர்ட் போடும்போது அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். இப்போ நீங்க டினிட்டஸ் பத்தி சொன்னீங்க. இப்போ ஆஃப் லைட் வந்துட்டு நிறைய ஆன்லைன் கிளாஸஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய இயர்ஃபோன் யூசேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மியூசிக் லிசன் பண்ணுறதுக்கும் லவுட் மியூசிக் கூட சில பேர் வந்துட்டு இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும், அது எவ்வளோ லிமிட் பண்ணிக்கணும் நம்ம, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வெல் ஃப்ரேம் கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில், கரண்ட் சுச்சுவேஷன், எஸ்பெஷலி இந்த போஸ்ட் கோவிட் சுச்சுவேஷன்ஸில் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஜென்ரலைஸ்டாக ப்ரொஃபஷனலாக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கால் சென்டர்ஸ்லேருந்து நம்ம பேசக்கூடிய கால்ஸ்லேருந்து ஆர் எனி அதர் ஆடியோ சிஸ்டம்ஸ் மூலிமா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஹெட்ஃபோன்ஸ் மூலிமா கேட்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது சம்மந்தமாக ஆய்வுக்கூறுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, காதில் செலுத்தக்கூடிய அளவுன்றது நம்ம ஒரு அளவுக்கு மீறி டெசிபல் சத்தம் போகும்போது அதனால ஏற்படுற நரம்பு ரிலேட்டடான பாதிப்புகள்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படுது. ஸோ பள்ளி குழந்தைகள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து மேஜராக இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்கும்போது முடிஞ்ச அளவு இந்த ஆன்லைன் கிளாஸோட டியூரேஷன்ஸை
லிமிட் பண்ணி அதில் ஒரு கான்ஸ்டன்ட் செக் இருக்கணும். லாங் ஹவர்ஸாக இருக்கும்போது அதுக்கான ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் எஸ்பெஷலி ரொம்ப லவுட் சவுண்ட்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்ஃபோன்ஸ்லேயே பல வகையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் காது உள்ளார மாற்ற இன்ட்ரா கனாலிகுலர் ஹெட்ஃபோன்ஸ், புல்லட் டைப் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. காதுக்கு வெளியில் மாட்டிக்கிற எக்ஸ்டர்னல் ஹெட்செட்ஸ்லாம் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் லாங் ஹவர்ஸ் பேசக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் கால் சென்டர்ஸில் இருக்கவங்க, இல்லைனா கால்ஸ் மூலியமா ரொம்ப நேரம் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு தொழிலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி டைம்ஸ்லாம் எக்ஸ்டர்னல் ஹெட்செட்ஸ் போட்டுட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்டர்னல் ஹெட்செட்ஸ் காதுக்குள்ளார மாற்ற ஹெட்ஃபோன்ஸ்லையும் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த இயர் இரிட்டேஷன்னால அந்த பட்ஸுங்கிற ஒரு விஷயம் இரிட்டேட் பண்ணுறனால வரக்கூடிய பெயின் அப்படிங்கிற இதுவும் ஆடடாக நம்மளுக்கு தொந்தரவு பண்ணுது. ஸோ ஹெட்ஃபோன்ஸ் யூசேஜ் நம்ம ஜென்ரலாக அளவான தேவையான விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தான். பட் அது அளவுக்கு மீறி நம்ம யூஸ் பண்ணும்போது ஏற்படுற பாதிப்புகளை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னாலே அதை நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சில டைம் வந்துட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பர்டிகுலர் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இயர் பெயின் வரும். அது அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால வருதுன்னு நினைக்கிறேன். அது ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. யூஸ்வலாக ஏர் ட்ராவலில் நம்மளுக்கு ஏற்படுற முக்கியமான மாற்றங்கிறது இந்த ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். இது சின்ன குழந்தைங்களில் யூஸ்வலாக இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அடல்ட்ஸாக இருக்கக்கூடிய நமக்கே வந்து நம்ம ஏர் ட்ராவல்லையோ இல்லை நார்மலாக நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் ட்ராவல் பண்ணும்போதே காது அடைக்கிற ஃபீல் வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆல்டிடியூட் சேஞ்ச்னால ஏற்படுற ஒரு ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் தான். ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஏர் ட்ராவலோ ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் ட்ராவலுக்கு முன்னாடி கோல்டோ சளி இருமல் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸாக இருந்தால் அதுக்கு தகுந்தமான ப்ரிகாஷன்ஸ் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ட்ராவல்ஸை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நார்மலாக கோல்டு ரிலேட்டடாக இருக்கும்போதே நம்மளுக்கு காதடைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக அஃபெக்ட் பண்ணும். ஏர் ட்ராவலில் இருக்கும்போது ஒரு வயசுக்கும் கம்மியாக இருக்க குழந்தைங்கள முடிஞ்சளவு இதர் அசெண்ட் அப்பையோ இல்லை டிசெண்ட் அப்பையோ, டேக் ஆஃப் அப்பையோ இப்போ லேண்டிங் அப்பையோ நம்ம மதர் ஃபீட்ஸை தான் மேக்ஸிமம் என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ தட் குழந்தைகள் அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் மூலியமா காதுக்கு ப்ரெஷர் ஈக்குவலைஸும் பண்ணிப்பாங்க. அதே சமயம் நம்மளுக்கு காது வலி இல்லாமையும் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகள் ஒரு அடல்ட்ஹுட்ல இருக்கவங்க மற்றவங்களுக்குலாம் இந்த ஒரு வயசு மேலே இருக்க குழந்தைங்களை பற்றிலாம் வந்து நம்ம பாசிஃபையர்ஸோ நம்ம நார்மலாக சூவர்ஸ், நம்ம சூவிங் கம்ஸ் இல்லை சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சூ பண்ண கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த ஸ்வாலோயிங் மெக்கானிசம் ஆக்டிவாக வச்சுக்கலாம். மெயினாக வந்து ஏர்கிராஃப்ட் அசெண்ட் ஆகும்போதும் டிசெண்ட் ஆகும்போதும் தூங்காமல் பார்த்துக்கணும். எஸ்பெஷலி டிசெண்ட் ஆகும்போது தான் இந்த எஃபெக்ட்ஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா ஆல்டிடியூட் டிக்ரீஸுங்கிறதும் ஜாஸ்தி இருக்கும்போது ப்ரெஷர் வேரியேஷன்ஸும் உடனே இதாகும். அது ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். குழந்தைங்கள எஸ்பெஷலி டிசெண்ட் ஆகும்போது மதர் ஃபீட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். பட் அதை பற்றி பேசும்போது இந்த பாசிஃபையர்ஸோட யூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது பாசிஃபையர்ஸ் வந்துட்டு லெஸ் தென் அ இயர் யூஸ் பண்ணலாம். அந்த பாசிஃபையர்ஸோட மதர் ஃபீட் எடுத்துக்கிறது பெட்டர். அந்த சக்லிங்கில் நீங்கள் சொல்கிற மாதிரி இயரில் இருக்கிற ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். இல்லாட்டி மதர் ஃபீட் எடுத்துக்காத குழந்தைங்களுக்கு பாட்டில் ஃபீட் எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் ஃபீட் அப்புறம் பாசிஃபையர்ஸ் அதெல்லாம் லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணக்கூடாது. லெஸ் தென் அ இயர் நம்ம கட் பண்ணிக்கணும். இது வந்துட்டு இந்த பாசிஃபையர்ஸில் சில பேர் வந்துட்டு ஹனிலாம் டிப் பண்ணிலாம் கொடுப்பாங்க குழந்தைய வந்துட்டு. அது பேரே பாசிஃபையர் தானே, அமைதிப்படுத்துறதுக்கு. பட் அதெல்லாம் ரொம்ப கெடுதல். அது என்ன பண்ணும், ஒன்று பல்லில் பயங்கரமாக சொத்தை உண்டாக்கும். அது தவிர அந்த குழந்தை சக் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த பக்சினேட்டர்னு சொல்லுவோம், இந்த மசில் வந்துட்டு ரொம்ப உள்ளார போகும். அந்த பக்சினேட்டர் வந்துட்டு மேலே அன்னத்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் அழுத்தும். அந்த அன்னத்தில் வந்துட்டு ஹைட் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் டங் பொசிஷன் மாறும். அதனால் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் மாறும். அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் மாறும்போது குழந்தைக்கு ஸ்னோரிங் எல்லா விதமான பிரச்சனையும் வரும். இந்த பாசிஃபையர்ஸ்லாம் ரொம்ப லிமிட்டடான யூசேஜ் வச்சுக்கிட்டா பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் மதர் ஃபீட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா வந்துட்டு டிகேவோட இன்சிடென்ட்ஸும் கம்மியாகும். அது தவிர எனி ஃபீட் கொடுத்ததுக்கப்புறம் வாயை நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டா சொத்தை வராமலும் இருக்கும். வெறும் லைக் பாட்டில் ஃபீடில் மட்டும்தான் சொத்தை வரும்னு நினச்சிக்கிறாங்க. மதர் ஃபீட் லைக் பிரெஸ்ட் மில்க்லேயும் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, அதுவும் சொத்தை உண்டாக்கும். ஸோ அதனால் சுத்தமாக வச்சுக்கணும். அது 1 இயர் 1.5 இயர்ஸ்க்குள்ளார அந்த பாட்டில் ஃபீடு இந்த பாசிஃபையர்லாம் கட் பண்ணிடணும். நம்ம இப்போது மதர் ஃபீடிங் அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போது ஃபீடிங் டெக்னிக்ஸ் அதுக்கும் இயர் இன்ஃபெக்ஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இம்ப்ராப்பர் ஃபீடிங் ஹேபிட்ஸ்னால வந்துட்டு இது வருமா? அது ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இப்போ இருக்க மதர்ஸ்க்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயமா ஆஃப் லேட் வந்து கன்சிடர் பண்ணுறதுன்னா, இந்த நியோநாட்டல் ஏஜ் குரூப்பில் 6 மாத குழந்தைகள்லேருந்து 9 மாதம் வரை இருக்கக்கூடிய குழந்தைகள்ல நிறைய குழந்தைங்களுக்கு இந்த இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக வருது. ஈவன் இன்ஃபேக்ட் நியூ பார்ன் 2 months 3 months பேபிஸ்ல எல்லாமே இதை அட்ரஸ் பண்ணுறோம். இதுக்கு ரொம்ப காமனஸ்ட் ரீசனாக
கன்சிடர் பண்றது இம்ப்ராப்பர் ஃபீடிங் ஹேபிட்ஸ் தான். இனிஷியலா மதர்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர் ஃபீடிங் டெக்னிக்ஸை பத்தி நம்ம கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா குழந்தைங்கள்ல ஈஸியா வந்து புரைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அந்த புரைக்கு ஏறும்போது காதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு யூஸ்டாஷன் டியூப் அப்படிங்கிறது ரொம்ப குழந்தைங்கள்ல நேர் பகுதியில் இருக்கு. அதனால புரைக்கேறும் போது அந்த இன்ஃபெக்ஷன் காதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப நிறைய இருக்கு. இந்த மாதிரி டைம்ஸ்ல அந்த இன்ஃபெக்ஷன் காதுல போகும்போது அது சீல் வடிவா வெளியில வர ஆரம்பிக்கும். பொதுவா இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களை ஃபீட் பண்ணும்போது மதர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 45 டிகிரிஸ் டெண்டல் எலிவேட் பண்ணி கீழே ஒரு பில்லோ வச்சு ஃபீட் பண்ணுறதுக்கு எல்லா பீடியாட்ரிஷியன்ஸ்லேருந்து அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஃபீட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு தோலில் போட்டு டேப் பண்ணி பர்ப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம படுக்க வைக்கிறது நல்லது. ஃபீட் பண்ண உடனேவும் குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கும்போது சம்டைம்ஸ் அந்த எதுக்களிக்கிற அந்த பாலானது சம்டைம்ஸ் காதில் புரைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவு குழந்தைங்கள உடனே ஃபீட் பண்ணி படுக்க போடாமல் தோலில் வச்சு தட்டி கொடுக்கறதுனால ஏற்படுற பர்ப்ன்றதுனால ஏர் பாக்கெட்ஸ் ரிலீஸ் ஆகிறதுனால உடனே வந்து குழந்தைங்களுக்கு அந்த காதுக்கான சீலுங்கிறது வராமல் தடுக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமாக எல்லா மதர்ஸ்க்கும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ். நம்ம இந்த டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்டை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு ஒரு சைடில் தான் வந்து பல்லே இருக்கும், ஒரு சைடில் பல்லே இருக்காது. அந்த மாதிரி டைம்ஸில் வந்து மெல்லும் போது இந்த மாதிரி டிசார்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கா? அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு நம்ம ஒரு காலில் நடக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு பக்கம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக அந்த சைடில் இருக்க ஜாயிண்ட்டுக்கு இஷ்யூ வரதான் செய்யும். அதனால ஆப்போசிட் சைடுக்கும் ப்ராப்ளம் வரும். ஸோ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டாக தான் நம்ம சாப்பிடணும். ஏன்னா இது ஒரு என்டையர் யூனிட். ஒரு பக்கம் பல்லு, மேல் தாடையில் பல்லு இல்லாட்டினாலும் டிஎம் ஜாயிண்ட்ல பிரச்சனை வரும், கீழ் தாடையில் பல்லு இல்லாட்டினாலும் டிஎம் ஜாயிண்ட்ல பல்லு வரும். ஸோ இப்போ சில டைம் வந்து பல்லு எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரீப்ளேஸ் கண்டிப்பாக பண்ணிக்கணும். நம்ம இதனால டீத் ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால வெர்டிகல் ஹைட், அதாவது நம்மளோட ஃபேஸோட வெர்டிகல் ஹைட்டே கம்மியாகும். அது வந்து டிஎம் ஜாயிண்ட்ல லாங் டேர்ம்ல 100% எஃபெக்ட் கொடுக்கும். டீத் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. இந்த மாதிரி இடத்துல டீத் இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்றாங்களே, அதை பத்தின உங்களோட டேக் என்ன? அதான் லைக் இப்போ நீங்க வந்துட்டு டீத் ரீப்ளேஸ்மெண்ட்னு நம்ம போவோம். காமனா வந்துட்டு இம்ப்ளான்ட்ஸ்க்கு முன்னாடி நிறைய விதமா இருக்கு. ஒன்று, இந்த நீங்க ஒரு பக்கம் பல் இல்லை, சில டைம் ஃபுல்லாவே பல் இருக்காது. அதை வந்துட்டு எப்படிலாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒன்று கழட்டி மாற்ற மாதிரி கன்வென்ஷனலாக ரொம்ப காலமாக அது இருக்குது. இன்னொன்று வந்து ஃபிக்ஸடாக பண்ணுறதுல பிரிட்ஜஸ் அண்ட் இம்ப்ளான்ட்ஸ் இருக்கு. பிரிட்ஜஸ்னா முன்னாடி பின்னாடி பல் இருந்துச்சுன்னா அதை ட்ரிம் பண்ணிட்டு சொருகு பல் மாதிரி பிரிட்ஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கட்டிக்கலாம். அது ஃபிக்ஸட் டைப். இன்னொன்று மோஸ்ட் அட்வான்ஸ்டு வந்துட்டு இம்ப்ளான்ட்ஸ், டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். அது வந்துட்டு டைட்டானியம்லான ஆன ஸ்க்ரூஸ், பல்லோட வேருக்கு பதிலாக ஸ்க்ரூஸ், அதை வச்சும் பல் கட்டிக்கலாம். சரி சார். இப்போ அதே மாதிரி இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பற்றி பேசும்போது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இப்போதைக்கு என்னென்ன லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ரீசெண்டாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய நியூவர் இதெல்லாமே பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்போ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கும் போது பல்லுக்கு வந்துட்டு மேலே இருக்கிற க்ரௌன் பகுதி தான் நம்மளுக்கு தெரியுது. உள்ளார எலும்புக்குள்ளார ஈருக்குள்ளார இருக்கிறது வேர் பகுதி. சரிங்களா? இப்போ ஒரு பல் இழக்கிறோம்னா நம்ம வேரையும் சேர்த்து தான் இழக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த வேருக்கு அந்த ஆர்டிஃபிஷியலாக ஒரு வேரை நம்ம வைக்கிறது தான் இம்ப்ளான்ட். சரிங்களா? அந்த வேர் வந்து எலும்பு கூட சேர்றதுக்கு சில மாதங்கள் ஆகும். ஆனதுக்கு அப்புறம் அந்த இம்ப்ளான்ட் மேலே நம்ம கேப்பை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து டைட்டானியம்ங்கிற மெட்டல்னால ஆனது. சரிங்களா? இப்போ ஆஃப் லேட்டாக ஜிர்கோனியாவும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல்ஸ். லைக் இப்போ எலும்பு உடஞ்சிச்சுன்னா பிளேட்டிங் பண்ணுறதுக்கோ ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் மாதிரி உள்ள மெட்டீரியல் தான். நம்ம 99% அது வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதை வச்சு நம்ம ஒரு பல்லோ இல்லை பல பற்களை கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இந்த பேஷண்ட் யாருக்கெல்லாம் இது இம்ப்ளான்ட் போட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஹெவி ஸ்மோக்கர்ஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ரேடியேஷன் வச்சுக்கிட்டவங்க, அதை மாதிரி மற்ற சைக்காட்ரிக் இல்னஸஸ் உள்ளவங்க, அவங்கள தவிர மீது எல்லாருக்கும் நம்ம இம்ப்ளான்ட்ஸ் வச்சுக்க முடியும். எனி ஏஜ் குரூப், எனி இண்டிவிஜுவல், எனி ஜா, ஒரு சிங்கிள் டூத்துக்கோ இல்லை மல்டிபிள் டூத்துக்கோ பல்லே இல்லாதவங்களுக்கு கூட நம்ம இம்ப்ளான்ட்ஸ் வச்சு பல் கட்டிக்க முடியும். ஒரு சில கண்டிஷன்ஸ்ல பல்லு இல்லாம இருக்கும்போது நம்ம டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் போடுறாங்கிறது புரியுது. பட் இந்த போனே ஒரு சில இடத்துலலாம் வந்து ரொம்ப அடிபடுறதுனால டெஃபிஷியண்டா இருக்கிறதுனாலயும் அது ரிலேட்டடா வந்து நம்ம இம்ப்ளான்ட்ஸ் எல்லாம் போட முடியுமா அந்த மாதிரி இடத்துல? இப்போ அதான் அதுக்கெல்லாம் அட்வான்ஸ்டா நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. ஒன்று வந்துட்டு போன் ஆக்மெண்டேஷன் டெக்னிக், கிராஃப்ட் பண்ணி போன் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இம்ப்ளான்ட்ஸ் வச்சுக்க முடியும். அப்புறம் வந்துட்டு சைனஸ் லிஃப்ட்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. மேல் தாடையில பின்னாடி பகுதியில தான் நம்ம வந்து சைனஸ் இருக்குன்னு சொன்னோம் நம்ம ஏர்லியரா. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சைனஸை லிஃப்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூஸ் வச்சுக்க முடியும். இன்னொரு அட்வான்ஸ்டா ஜைகோமா என்ற இந்த சீக் போன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இம்ப்ளான்ட் வச்சும்
பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வச்சு போன் இல்லாத இடத்துலையும் இப்போ நம்ம இம்ப்ளான்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் சிரிப்பை திரும்ப கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இப்போ நல்லா தூங்கும் போது நல்லா கொரட்டை வருது நிறைய பேருக்கு. இது குழந்தைங்கள்லேருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இதை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? கொரட்டை விட்டு தூங்குறது நல்ல தூக்கமா இல்லையா? அது வந்துட்டு அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கொரட்டை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்பிங் ஃபீல்டாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அதை பற்றின அவேர்னஸ் நிறையா கிரியேட் ஆகிறதுனால தான் இந்த மாதிரியான டாக்ஸ்க்கும் அது வழிவகுத்துட்டு இருக்கு. கொரட்டையை பற்றி பார்க்கும்போது குழந்தைங்கள்ல எஸ்பெஷலி தூங்கும்போது குழந்தை கொரட்டை விட்டு தூங்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கலாம், க்யூட்டாக இருக்கலாம். பட் அதனால ஏற்படுற பாதிப்புகளை பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிச்சாகணும். ஜென்ரலாக வாயை திறந்து வச்சு தூங்குறது, மூக்கால மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது குழந்தைங்கள்ல நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடிய முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று டான்சில்ஸ்னு சொல்ற தொண்டையில் இருக்க சதை, இரண்டாவது மூக்குக்கு பின்னாடி இருக்க அடினாய்ட்ஸ்ங்கிற சொல்ற சதை. இந்த 2 சதைகளும் காமனா ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லிம்ஃபாய்ட் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு முக்கியமான தேவையான ஒரு வகையான சதைகள் தான். பட் அது ஒரு சில சமயங்கள்ல அப்நார்மலா சைஸ்ல வளர்ந்து பெரிய சைஸ்ல இருக்கும்போது அடப்புங்கிற ஒரு தொந்தரவை பிரதானமா கொடுக்குது. தொண்டையில நார்மலா அந்த டான்சில்ங்கிற கிரேட்ஸ் வந்து 4 வகையா பிரிக்கப்படுது. அது 4வது கிரேட்ஸ்ங்கிறது தான் இருக்கிறதுலே பெருசு. அதே மாதிரி அடினாய்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 4 வகையா பிரிக்கப்படுது. அதுல 4வது கிரேட்ஸ்ல தான் பெருசு. ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸஸ்ல அந்த இடத்துல அடைப்புன்ற ஒரு விஷயத்த கொடுக்கும்போது ஜென்ரலா மூச்சு விடுறதுல ஏற்படுற பாதிப்புகள் குழந்தைகள் டெவலப் ஆகாது. இது நம்ம ஆஸ் ஏர்லி ஆஸ் ஒரு 2.5 வயசு 3 வயசுல இருந்தே குழந்தைங்கள்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சாதாரண சளி பிரச்சனைகள் தான் அப்படின்னு இதை கடந்து போகாம இன்டெப்த் இதை பார்க்கும்போது, ஏன்னா இது எல்லாமே உள்ளுக்குள்ள வாய்க்குள்ள இருக்கிறது, மூக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால ப்ராப்பரா ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டரோட அறிவுரையோட இதை நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது இது ரிலேட்டடா தொந்தரவுகள் இருக்காங்கிறத ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சில்ட்ரன்ஸ்லாம் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸா இருக்கும்போது நார்மலா குழந்தைகள்னால அதை அப்ரிஷியேட் பண்ணி நம்ம என்னன்றது சிம்டம்ஸை டயக்னோஸ் பண்றது கஷ்டம். நார்மலா மூக்கடைப்பாவோ நம்ம நைட்டு தூங்கும்போது இருக்கக்கூடிய சிரமங்கள் நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ்லாம் பகல் டைம்ல குழந்தைகள் இரிட்டபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல அவங்க ஒரு காக்னேட்டிவ் பிஹேவியரல் சேஞ்சஸ்லாம் நிறைய வரும். ஒரு அட்டென்ஷன் டெஃபிசிட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ப்ராப்பரான தூக்கம் தான் எல்லாத்துக்குமே எசென்ஷியல். அந்த ப்ராப்பரான தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்போது ஒரு கான்ஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைம், இந்த சேஞ்சஸ்லாம் ஓவர் நைட்ல நடந்துறாரு. ஒரு கான்ஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம நடக்கும்போது குழந்தைகள்ல வரக்கூடிய மாற்றங்களா நம்ம இதெல்லாம் கருதுறோம். ஸோ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்ம அறிகுறிகள் தெரியும் போதே பீடியாட்ரிஷனையும் காது மூக்கு தொண்டை டாக்டரையும் ப்ராப்பராக பார்த்து அதுக்கான மேனேஜ்மெண்ட்ஸை ப்ராப்பராக பண்ண வேண்டியது எசென்ஷியல். டான்சில் சர்ஜரிஸ், அடினாய்ட் சர்ஜரிஸ் இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. எசென்ஷியலாக யாருக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இதை அட்வைஸ் பண்ணுறோமே தவிர எல்லாத்துக்குமே இதை அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஒரு சில பேர் அதுலேயும் வந்து குவெஸ்டின்ஸ் வருது. லைக் இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு டிஷ்யூ ஆச்சு, இதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால கெடுதலா இல்லையா? கண்டிப்பாக வந்து இது உடம்புக்கு தேவையான ஒரு லிம்ஃபாய்ட் டிஷ்யூ தான். பட் இந்த மாதிரி 12 வகையான அதர் லிம்ஃபாய்ட் டிஷ்யூஸ் எல்லாமும் உடம்புல இருக்கு. இது ஒன்று ரிமூவ் பண்றதுனால அதோட செயல்கள் எதுவும் தடுக்கப்படுறதில்ல. அண்ட் ரெண்டாவதா அதனால ஏற்படுற பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. பாதிப்புகள் அவுட்வே பண்ணும்போது டெஃபினட்டா அதை ரிமூவ் பண்ணும்போது பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை பத்தி இப்போ இந்த டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ் பத்திலாம் நான் டிஸ்கஸ் பண்ணதுல இது ரிலேட்டடா நம்ம முக மாற்றங்களும் வரும் அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். ஸோ அதை பத்தி உங்களோட இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஸ்னோரிங்க்கு வந்துட்டு அடினாய்ட்ஸ் வந்துட்டு அடினாய்ட்ஸும் டான்சில்ஸும் ஒரு காரணம் மாதிரி நம்ம வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்போ ஆர்த்தோடான்டிக்ஸ்ங்கிறது வந்து பல்ல வந்து அழகுபடுத்தி வரிசைப்படுத்துறது, சரிங்களா? இப்போ அந்த ஆர்த்தோடான்டிக்ஸ் வந்துட்டு ஈஸ்தட்டிக்ஸ் தாண்டி, அழகு தாண்டி ஏர்வே ஆர்த்தோடான்டிக்ஸ்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியை டெவலப் ஆகிட்டு வருது. இப்போ வந்துட்டு ஃபார்ம் ஃபாலோஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. நம்ம அமைப்பு சரியா இருந்துச்சுன்னா தான் நம்மளோட ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும். பல் அமைப்பும், டங்கோட பொசிஷனும், தாடையோட அளவு, இந்த டிரான்ஸ்வர்ஸ் விட்த், இந்த மேல் அன்னத்தோட விட்த், அதோட அகலம், அப்புறம் வந்து கரெக்டாக டங் பொசிஷன், அதெல்லாம் சரியில்லைன்னா குழந்தை என்ன பண்ணும்? ப்ராப்பராக டங்கை வைக்காது, தூங்கும் போது வாயை திறந்துட்டு தூங்கும். அதனால வந்துட்டு மவுத் ப்ரீத்திங் இருக்கும். அந்த மவுத் ப்ரீத்திங் இருக்கிறதுனால அடினாய்ட்ஸ் இரிட்டேட் ஆகி டான்சிலும் வந்துட்டு அடினாய்ட்ஸும் வந்து பெருசாகுது, சரிங்களா? ஸோ டென்டிஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்கு இந்த ஸ்னோரிங் வராமல் இருக்கிறதுக்கு. அது குழந்தைங்கள்ல நம்ம பண்ணிட்டோம்னா பெருசாகி வரும்போது இந்த கொரெக்டாக வந்துட்டு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வராமல் இருக்கும். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியாங்கிறது நிறைய கார்டியாக்
எஃபெக்ட் கூட அதுல இருக்கு. ஸோ சின்ன வயசுலயே அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். வெறும் அழகுக்காக மட்டும் கிளிப் போட்டுக்க கூடாது, அமைப்புக்காகவும். அந்த அமைப்பு வந்துட்டு கரெக்டான பொசிஷன் வந்துட்டு டங் இருக்கணும், கரெக்டான பொசிஷன்ல கீழ்த்தாடை இருக்கணும், வாய் திறந்துட்டு தூங்கக்கூடாது. குழந்தை வாய் திறந்து தூங்கி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஸோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை குழந்தையோட ஃபர்ஸ்ட் பல் வந்ததுல இருந்து நம்ம வரிசையா பல் மருத்துவர் அணுகிட்டு இருந்தோம்னா அவரே நிறைய சிம்டம்ஸை பார்த்துட்டு அதுக்கான ரெமடிஸ் சொல்லுவாங்க. இப்போ கிளைமேட் வேற நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்போ நிறைய அலர்ஜிக் அவுட் பிரேக்ஸ்லாம் இருக்கு. அது சம்பந்தமா கொஞ்சம் என்னென்னலாம் நேசல் கண்டிஷன்ஸ் வரும், அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணிக்கலாம், அதை பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கும். அலர்ஜிஸ் அப்படிங்கிறது பொதுவாக வந்து த்ரூ அவுட் த சீசன், லைக் த்ரூ அவுட் ஆல் தி இயர் பெரினியலாகவும் இருக்கலாம், சீசனலாக அப்பப்பவும் வரலாம். கோர்ஸ் இப்போ வரக்கூடிய வின்டர் சேஞ்சஸ்லாம் வரும்போது அந்த கோல்டர் வெதர் கண்டிஷன்ஸ்னால ஏற்படுற அலர்ஜிஸும் காமன். பொதுவாக அலர்ஜிஸ் நிறைய வகைப்படும். நார்மலாக தூசி, நெடி, புகையிலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களில் எதில் வேணாலும் இருந்து நம்மளுக்கு அலர்ஜிஸ்ன்னு வரலாம். ஸோ அந்த அலர்ஜிஸை பொறுத்த மட்டும் நம்ம காமனாக என்கவுண்டர் பண்ணுற ஒரு சிம்டம்ன்றது இந்த தும்மல் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி நேசல் டிஸ்சார்ஜ் வரலாம், மூக்கடைப்பு இருக்கலாம். இது ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகளாமும் அக்ரவேட் ஆகலாம். அலர்ஜிஸை பொறுத்த மட்டும் இந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு எது ஒத்துக்கலங்கிறத பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அவாய்ட் பண்ணுறோமோ நம்மளோட சிம்டம்ஸும் வந்து பெட்டராக ஃப்ரீயாக வச்சுக்கலாம். மெடிசின்ஸோட தேவை அப்படிங்கிறது சிம்டம்ஸ் வரும்போது அதுக்கு நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர திரும்பவும் அந்த அலர்ஜிக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது தொந்தரவுகள் வரதான் செய்யும். நிறைய பேஷண்ட்ஸ் காமனாக ஒவ்வொரு டாக்டராக மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவர் கொடுத்தாரு, ஒரு 10 நாள் மாத்திரை போட்டேன், சரியாயிடுச்சு, எனக்கு திரும்ப அந்த தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த பிரச்சனையை பற்றி இருக்கக்கூடிய புரிதல். ஸோ நம்ம மெயினாக பிரச்சனையை பற்றி இருக்க புரிதலை பேஷண்ட்க்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும். லைக் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ரியாக்ஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்சிஸ்ட் பண்ணி ஆகும். ஏன்னா மெடிசன்ஸ் போடும்போது தொந்தரவு குறையும் போது திரும்ப ஒரு எக்ஸ்போஷர் வரும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த சிம்டம் திரும்ப ரெக்கவர் ஆதான் செய்யும். அதனால மருந்துகள் வேலை செய்யல அப்படிங்கிறது அர்த்தமாகாது. அவங்களோட சென்சிட்டிவிட்டி இஷ்யூங்கிறது ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதை பொறுத்த மட்டும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக நாங்கள் இப்பயும் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் நேசல் ஸ்ப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓவர் த கவுண்டர்லேயே நிறைய நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ஸ்ப்ரேஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இதனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், யாருக்கு என்னென்ன ஸ்ப்ரே தேவைப்படும், அது ரிலேட்டடாக கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த நேசல் ஸ்ப்ரேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அண்ட் இப்போ இருக்க இந்த சீசனலாக வரக்கூடிய இந்த அலர்ஜிஸில் ரொம்ப காமனாக அப்யூஸ் பண்ணுற ஒரு மெடியூசனாக இருந்துட்டு இருக்கு. நேசல் ஸ்ப்ரேஸ் 2 வகையாக இருக்குது. இந்த ஆக்சிமெட்டசோல், சாலமெட்டசோல் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த சின்ன ஸ்ப்ரேஸில் வரும். இந்த சின்ன ஸ்ப்ரேஸை பொறுத்த மட்டும் இமீடியட் ரிலீஃப் இருக்கும். பட் இமீடியட் ரிலீஃப் இருக்குது அப்படிங்கிறதுனால அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது கிடையாது. இது ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ண வேண்டிய மெடிசன். ஓவர் த கவுண்டர் நம்ம போய் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபார்மசிஸ்ட் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பட் நம்மளுக்கு தொந்தரவு வரும்போதெல்லாமோ இல்லை தொந்தரவு இருந்துகிட்டே இருக்க லாங் டேர்மாக அந்த மெடிசனுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் லாங் டேர்மாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரிலேட்டடாக வர மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து ரீபவுண்டாக அந்த இடத்துல கன்ஜஷன் காஸ் பண்ணி மூக்கடைப்பை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடுது. ஒரு மெடிக்கல் கண்டிஷனாகவே ரைனைட்டிஸ் மெடிகோமெண்டோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் கண்டிஷனாகவே அதை டேர்ம் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஓவர் த கவுண்டரில் போய் வாங்குறதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக மெடிசன்ஸ்க்கு நம்ம ப்ரிஸ்கிரைப் மெடிசன்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். இந்த மாதிரி டைம்ஸில் நம்ம ஸ்டீராய்ட் நேசல் ஸ்ப்ரேஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஃப்ளூட்டிகோசோன், மொமிட்டசோன்ற மாதிரி வகையான காம்பவுண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ்லாம் நம்ம லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே ஸ்டீராய்ட் ஸ்ப்ரேஸ் தான். பட் ஜென்ரலாக இருக்கக்கூடிய இது என்னன்னா ஸ்டீராய்ட் நிறைய போடுறோம், நம்ம பாடிக்கு அது ஒத்துக்காதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் ரொம்ப மைக்ரோகிராம்ஸில் டெலிவர் ஆகக்கூடிய ஸ்ப்ரேஸ். ரொம்ப பர்டிகுலர் ஆர்டிகுலேட்டாக அந்த காம்பவுண்ட் டெலிவர் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸில் டெலிவர் பண்ணுறக்கூடிய ஸ்ப்ரே பாட்டில்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ்லாம் நம்ம லாங் ஸ்டாண்டிங்காக யூஸ் பண்ணோம். பட் ஸ்டில் எதுவாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட ப்ராப்பர் மெடிக்கல் டாக்டரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இப்போ அலர்ஜிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏன் வந்து நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் பார்க்குறேன். லைக் அன்னோன் காசஸ் ஆஃப் அலர்ஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டென்டல் ஒப்பீனியனும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின உங்களோட இது என்ன? இது அர்டிகேரியான்னு சொல்லுவோம். என்ன காரணம்னே தெரியாம வந்துட்டு உடம்புல அரிப்பு, ரேஷஸ் இருக்கிறது, அதுக்கு என்ன ட்ரீட் பண்ணாலும் வந்துட்டு ரிசல்ட்டே இருக்காது. அப்போ வந்துட்டு உடம்புல ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனால தான் வருது. டென்டல் கேரிஸ்ங்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் தானே, ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தானே. அந்த இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும், உடம்புல இருக்கிற இம்யூன் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணும். அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் ட்ரிகர் ஆகிறதுனால
போறதுனால வேற இடத்துல அரிப்பு மாதிரி வருது. ஸோ வந்துட்டு அட்டிகரியாவுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கியூர் பண்ணிக்கிறது. ஸோ சொத்தை இருந்துச்சுனாலோ அதை வந்துட்டு அடைச்சிக்கிறதோ இல்லை வேறு வைத்தியம் பண்ணிக்கிறதோ அதே மாதிரி பண்ணும்போது நிறைய டைம் வந்து இந்த அட்டிகரியா வந்து ட்ரீட்டே ஆயிடும். ஒரு இடத்துல இருக்க இன்ஃபெக்ஷனை வந்துட்டு உடம்பு வந்துட்டு ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்றது தான் வந்துட்டு இந்த அட்டிகரியா. ஸோ வாயில் இருக்க இன்ஃபெக்ஷன் கூட இதே மாதிரி அலர்ஜிஸை கொடுக்கும். இந்த டென்டல் கேரிஸ் அப்படின்னு சொன்னீங்க. டென்டல் கேரிஸ்ங்கிறது பல் சொத்தை இல்லையா? பல் சொத்தைங்கிறது தான் இருக்கிறதுலே காமனஸ்டா நம்ம ஒரு டென்டல் ஓபில நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ இந்த பல் சொத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா அதுல என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம். பல் சொத்தை வந்துட்டு டென்டல் கேரிஸ்ன்னு சொல்றோம். நிறைய டைம் எப்படின்னா அது இந்த சொத்தை வந்து ஆழமா போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டாக்டரை போய் அணுகிறோம். ஏர்லியராகவே இப்போ வந்துட்டு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பல் மருத்துவர் அணுகணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம சொத்தையை வந்துட்டு ட்ரீட் பண்ற விதமும் நீங்க பெயினோட வரும்போது நாங்கள் ட்ரீட் பண்ற விதமும் ஜாஸ்தி. சரிங்களா? நான் மணி வைஸ் மட்டும் சொல்லலை, நம்பர் ஆஃப் விசிட்ஸ், பெயின், அப்புறம் வந்துட்டு ஒரிஜினாலிட்டி ஆஃப் த டூத் எல்லாமே மாறிடுது. டென்டிஸ்ட்ரி காஸ்ட்லின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு லெசனாக கூட இருக்கும். நம்ம டிலே பண்ண தான் வந்துட்டு ஜாஸ்தி செலவும் ஆகும், பெயினும் ஜாஸ்தி ஆகும். ஏர்லியராக பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க சொத்தையை சாதாரணமாக அடைச்சிட முடியும். ஆழமாக பல்லுக்குள்ளே இருக்கிற பற்கூல் வரைக்கும் நம்ம போகும்போது தான் நம்ம ரூட் கெனாலோ இல்லை அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகுது. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் எனாமல் டென்டின்குள்ளார இருக்கிற சொத்தையை வந்துட்டு மேலால் இருக்கிற படிவங்கள் கீழே இருக்கிற சொத்தையை வந்துட்டு நம்ம சாதாரணமாக அடைச்சிக்க முடியும். பல்லோட பற்கூல் இன்னர் பார்ட் ஆஃப் த டூத், அதுக்கு தான் அந்த பற்கூலுக்கு தான் வந்துட்டு பல்ப்புங்கிற இடத்துக்கு தான் வந்துட்டு நரம்பு சப்ளை, பிளட் சப்ளை எல்லாம் கிடைக்கிது. அது வரைக்கும் போணுச்சுன்னா நம்ம ரூட் கெனால் பண்ற மாதிரி ஆயிடும். அதையும் தாண்டி டூத் ஸ்ட்ரக்சரே ரொம்ப மேஜரா குழியாக்கிட்டு வர்றவங்களுக்கு சில டைம் பல் எடுக்கிற மாதிரி ஆயிடும். அந்த எடுக்கிறவங்களுக்கு பல் எடுத்ததுக்கு அப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜோ இல்லை இம்ப்ளான்ட்டோ கொடுப்போம். ஸோ ஏர்லியரா பண்ணிட்டோம்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ங்கிறதுனால நம்ம வந்துட்டு செலவும் கம்மியாகும், ஒரிஜினாலிட்டி ஆஃப் த டூத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ டென்டல் ஹைஜீன் அப்படிங்கிறது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலா ஒரு கடைக்கு போனோம்னா ஒரு ப்ரஷ் வாங்கணும்னா அதுல 1000 வகையான ப்ரஷஸ் இருக்கு. ஒரு பேஸ்ட் வாங்கணும்னா அதுல ஒரு 1000 வகையான பேஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு மார்க்கெட்டிங்கும் இப்போ பயங்கரமா இருக்கிறதுனால ஜென்ரலா ஒரு காமன் பப்ளிக் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ரஷ் வாங்கும் போதோ ஒரு பேஸ்ட் வாங்கும் போதோ என்ன வகையான இதை வாங்கினா பெட்டர்? ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இப்போ ப்ரஷஸ் வந்துட்டு ஜென்ரலாகவே வந்துட்டு சாஃப்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணிக்கிறது, அட்லீஸ்ட் மீடியம் டு சாஃப்ட். ஹார்ட் ப்ரஷஸ் வேண்டாம். ஹார்ட் ப்ரஷஸ் அதை வந்துட்டு பல்ல தேய வைக்கும். சரிங்களா? சாஃப்ட் ப்ரஷஸே பெட்டர். அண்ட் அப்ரேசிவ்ஸ் ஜாஸ்தி இல்லாத டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணணும். இப்போ கிராம்பு போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், புளி போட்டிருக்கேன்னு நிறைய இது பண்ணுறாங்க. அதுலலாம் அப்ரேசிவ்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். லைக் வந்துட்டு இந்த கிராம்புலாம் வந்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் எஃபெக்ட் வந்துட்டு டு த கம்ஸ், ஒரு இரிட்டன்ட் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஒரு வயசுக்காரவங்களுக்கும் ஒரு விதமான பேஸ்டோட தேவை வந்துட்டு வேரி ஆகும். என்ன கேட்டிங்கன்னா டென்டிஸ்ட்டை கேட்டுட்டு அவங்க வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேஸ்ட்டை வந்துட்டு வாங்கிக்கிறது பெட்டர். குழந்தைங்களுக்குன்னு சில விதமான பேஸ்ட் இருக்கு, அடல்ட்ஸ்க்குன்னு சில விதமான பேஸ்ட் இருக்கு. ஓவர் த கவுண்டரோ இல்லை வந்துட்டு நம்ம கிராசரி ஸ்டோர்ல வாங்குறதோட டென்டிஸ்ட் அணுகி இது பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ப்ரஷ் பண்ணாதான் கிளீனான எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணாலே போதும். அதே மாதிரி பேஸ்டோட அளவும் ரொம்ப மினிமலா, ஒரு பீனட் சைஸ் எடுத்துக்கிட்டா, ஒரு கடலை சைஸ்க்கு எடுத்துக்கிட்டாலே போதும். பண்ணிட்டு ப்ரஷ் பண்றதுக்கு டெக்னிக்ஸ் இருக்கு. ஹாரிசான்டலா போட்டு தேய்க்காம மேலும் கீழுமா, அப்புறம் சர்க்குலர் மூவ்மெண்ட்ல நம்ம பண்ணிட்டு எல்லா விதமான சர்ஃபேஸையும், பல்லோட உள்பகுதி, வெளிப்பகுதி, கடிக்கிற பகுதி அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் இன்டர்டென்டல் ப்ரஷஸ் இருக்கு. பல்லுக்கிடுக்குலாம் வந்துட்டு அவங்க வீடியோல காமிக்கிற மாதிரி உள்ளாரெல்லாம் பூந்துலாம் வந்துட்டு எந்த ப்ரஷும் இது பண்ணாது. அதுக்கு இன்டர்டென்டல் ப்ரஷஸ் இருக்கு, பிரத்யேகமா இருக்கு. அது டென்டிஸ்ட்டை கேட்டிங்கன்னா உங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி அதுலேயே நிறைய சைசஸ் இருக்கு, அவங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆஃப் லேட்டா வாட்டர் ஃப்ளாசர்னு ஒன்று வந்திருக்கு. ஒரு ஜெட் ஆஃப் வாட்டரை வந்துட்டு அந்த டிவைஸ் வந்துட்டு கிளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் வந்துட்டு டென்டிஸ்ட்டை கேட்டுட்டு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஹால்டோசிஸை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போ வாய் துர்நாற்றம், ஹைஜீன் பற்றி. ஸோ பல்ல மட்டும் இது பண்ணாமல் நாக்கு, கன்னத்தோட உள் சதை, ஈறு அதெல்லாமும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு வேளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய் கொப்பளிச்சுக்கணும். 2 வேளை ப்ரஷ் பண்ணணும், காலையில் நைட்டு. அப்புறம் மவுத் வாஷஸும் இருக்குது, நிறைய மவுத் வாஷஸ் இருக்குது. உங்கள் நீடுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டென்டிஸ்ட் வந்து எந்த மவுத் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாய் துர்நாற்றத்துக்கு வாய் இல்லாமல், பல்லும் வாய் சம்மந்தப்பட்ட பகுதி இல்லாமல் இஎன்டி காசஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ
இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஓரல் ஹைஜீன் எந்த அளவுக்கு வாய் துர்நாற்றத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமோ, இஎன்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய அம்சங்களான சைனசைட்டிஸே வந்து அது ரிலேட்டடா வரக்கூடிய அந்த மியூகாய்ட் நேசல் டிஸ்சார்ஜ் இன்ஃபெக்டிவா இருக்கும்போது மூக்குல இருந்து தொண்டை பின்னாடி இறங்கும்போது அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்கும். இது மட்டும் இல்லாம காமனஸ்டா நம்ம குழந்தைங்களை டிஸ்கஸ் பண்ண இந்த டான்சில் பிரச்சனைகள். டான்சில் பிரச்சனைங்கிறது டான்சில் 2 சைடுல இருக்கிற உருண்டையான இருக்கக்கூடிய சதை நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடிய உருண்டை வடிவத்துல இல்லாம அதுக்கு நடுவுல இன் பிட்வீன் ஃபரோஸ் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய உணவானது சொல்றீங்க பள்ளங்கள் இருக்கும். இந்த பள்ளங்களானது நம்ம எடுத்துக்கூடிய உணவு காலங்காலமா அது உள்ளுக்குள்ள போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துல இது நார்மலா வந்து நம்ம எப்படி கிட்னி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி இந்த டான்சில்லையுமே வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ஸ்லயும் ஒரு பேட் ஓடர், அந்த ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பேட் ஓடருங்கிறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நம்ம பொதுவாக வந்து இஎன்டி அலாங் வித் உங்களோட டென்டல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் ஒரு சீராக சேரும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ப்ராக்ரஸ்ங்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் இப்போ ஒரு ஜென்ரல் டேக் ஹோம் மெசேஜாக என்னவா நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? சார் லைக் வந்துட்டு டென்டல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இஎன்டி இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும் சார். நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஸ்ப்ரேஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு ஓவர் த கவுண்டர் அபியூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்ன தொந்தரவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு இஎன்டி டாக்டரை அணுகிட்டு அதேமாரி அந்த இயர்பட்ஸ் யூசேஜ்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிட்டு அதேமாதிரி டென்டலை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒருத்தர் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். நம்ம ப்ரோக்ரஸ் ஆக ஒரு டிசீஸை ப்ரோக்ரஸ் ஆக விடுறத விட ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கரெக்டான டயத்துக்கு இஎன்டி அண்ட் டென்டல் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி நம்ம பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவோம். நன்றி, வணக்கம். மருத்துவரை அணுகிறோம், உடல் நலத்தை காத்திடுவோம். நன்றி.